அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் கைதுக்கு பயந்து அமெரிக்கா தப்பி ஓடிய செந்தில் பாலாஜி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்கு. இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய வழக்குல பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த கரூர் வழக்கின் மூலமாக செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி என நிரூபணமாயிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் அதிரடியாக இன்னும் ஒரு சில தினங்களில் கைதாக போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ அதிரடியாக திடீர்னு அவருடைய உடல்நிலை குறித்து ஸோ அமெரிக்கா செல்ல போகிறதாக பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக இவர் கைதுக்கு பயந்து தான் அமெரிக்கா திடீர்னு பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியுடைய ஆட்டத்தை ஒட்டுமொத்தமாக முடியக்கூடிய அளவிற்கு இப்போ சம்பவம் மேலே சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அதிரடியாக திமுகவுடைய தலைமையகத்துக்கும் அறிவாலயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இந்த சிக்கலின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ தப்பித்து ஓடியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் களத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். ஏற்கனவே சட்டத்துக்கு விரோதமான பணப்பரிமாற்ற வழக்குகளும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இவருக்கு தீர்ப்பு வழங்கிய நிலையில் இவருக்கு ஏற்கனவே இல்லாத அமைச்சராக தான் இருக்கார். ஸோ இதை தொடர்ந்து இவர் மீது நிறைய விதமான வழக்குகளாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த வழக்கின் அடிப்படையிலும் அதே மாதிரி இந்த கரூர் சம்பவத்தின் அடிப்படையில் இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு இது வரைக்குமே 41 உயிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ உயிரிழந்த சம்பவம் வரலாற்றிலே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இதில் யார் குற்றவாளி அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணை அடிப்படையில் தெரிய வந்திருக்கக்கூடிய உண்மை பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த கூலிப்படைகளை இறக்கி இது மாதிரி சம்பவங்கள் செய்திருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடியோ ஆதாரத்தின் மூலமாக ஸோ வசமாக செந்தில் பாலாஜி அவர் சிக்கியிருக்காரு. சிக்கிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ செந்தில் பாலாஜி குற்றவாளி என உச்சநீதிமன்றத்தில் ஸோ தீர்ப்பு வழங்க போகிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி கைதுக்கு பயந்து ஸோ அமெரிக்கா தப்பி ஓடியதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ஏற்கனவே அவருடைய தம்பி உடல்நிலை குறித்து ஸோ அமெரிக்கா சென்றிருக்காரு. இவர் பார்ப்பதற்காகவும் பார்த்தீங்கன்னா அவர் சென்றிருக்காரு. இது மாதிரி காரணம் காட்டி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. சில அமெரிக்கா செல்வதற்கான தடை ஸோ விதிக்கப்பட்டிருக்கு. சில இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.